இவ்வளவு சொல்கிற நாம் அந்த கவுன்சிலிங் இப்போ நீங்கள் வர வேண்டிய ஒரு 3 ப்ரையாரிட்டின்னு சொன்னீங்க. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய தூக்கமும் ஹெல்த்தும் பாதிக்கப்படுது. தூக்கம் வந்து படுத்தா தூங்க முடியல, அல்லது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர்கிட்ட பேசினா அல்லது மனைவிகிட்ட பேசினா இன்னும் பிரச்சனை பெருசாகுது. வெளியில் வாக்கிங்கும் போக முடியாது. வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துருந்தாலும் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்க. படுத்துக்கிட்டேவும் புரண்டும் படுக்க முடியாது. இப்படியெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் சிம்டம்ஸ். இது எல்லாமே அவங்களாவே பேலன்ஸ் பண்ணிக்க முடியலன்னு. ஸோ தூக்கம், ஹெல்த். திடீர்னு ஓவர் வெயிட் இருக்கும், திடீர்னு ஒல்லியாயிடுவாங்க, அநியாயத்துக்கு ஒல்லியாயிடுவாங்க. ஸோ இந்த 2 சிம்டம்ஸும் 2வது சிம்டமாக இதை எடுத்துக்கலாம். ஓகே. 3வது சிம்டமாக நான் பர்சனலாக நினைக்கிறது, சில பேர்லாம் வந்து தங்களுக்கு தாங்களே பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது பிளாபரிங் இருக்கும். அது அந்த புலம்பல் வந்து முதல்ல அது எப்படி ஆரம்பிக்கும்னா, வீட்டில் கதவை சாத்தினதும் புலம்ப ஆரம்பிப்பாங்க. கதவை சாத்தி தாழ்பால் போட்டதும் யாரோ வீட்டில் இருந்தவங்க வெளில போயிட்டாங்க. இப்போ கணவர் போயிட்டாரு, ஆஃபீஸ் போயிட்டாரு, வீடை தாழ்பால் போட்டு உள்ளே வரும்போதே அந்த புலம்பல் வந்து வரும். புலம்பல் வந்து நாட் நெசசரிலி சவுண்டோடு வரணும்னு இல்லை, மியூட்டடாகவே இருக்கும். அப்படின்னு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சமைச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் உள்ளே பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே ரிவர்ஸில் எடுப்போம். அவர் ஆஃபீஸ் போனார்ல, அவர் ஆஃபீஸ் வேலையை பார்க்க மாட்டார். பேப்பர்லாம் வந்து போயிட்டுருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவர் வந்து அவருக்குள்ளேயே என்னமோ பேசிகிட்டு இருப்பார். எனக்கு ஏன் இப்படி, என்ன ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அவர் இது வந்து ஹை டைம் இது. ஏன்னா நீங்கள் இப்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இன்டைரக்டாக வாட் இட் சேஸ், உங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் யார்கிட்டையும் போய் பேச முடியல, அல்லது இருக்காங்க நீங்கள் பேச விரும்பலை, அல்லது நீங்கள் பேசுனீங்க அவங்க அதை சரியாக கேட்கலை, அல்லது நீங்கள் பேசுனீங்க அவங்க கேட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி வேறு ஏதோ பேசுகிறாங்க. அதனால் இப்போ உங்களது எல்லா பக்கமும் பிளாக்டு. அதனால தான் நீங்கள் உங்களுக்குள்ளே புலம்ப ஆரம்பிக்கிறீங்க.